ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், ஆர்கே இன்ஃபோன்னு. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் ரன் பண்ண முடியாது. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் அகரத்தை அடிப்படையாக கொண்டு விளங்குகின்றது. அதேபோல் இவ்வுலகம் இறைவனை அடிப்படையாக கொண்டு விளங்குகிறது. வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் ரவீந்திரன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புத்தான முதல் படைப்பாக 3ஆம் அடைவீடான முருகப்பெருமானை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கதை எல்லாருமே திருவிளையாடல் போன்ற சினிமா மற்றும் புராண கதைகளாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்திருக்க நாங்கள் முயற்சி பண்ணுறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகன் சிவன் பார்வதியிடம் அந்த ஞானத்த பழத்தை பெறுவதற்கு தகராறு செய்துவிட்டு ஒரு வரும் வழியில் பார்த்தீங்கன்னா, அகத்திய முனிவரின் சீடரான இடுமன் என்ற இடும சக்கரவர்த்தி சக்திமலை, சிவகிரி, சக்திகிரி என்ற 2 மலைகளை சுமந்து வந்ததாகவும், அதன் மீது அவர் ஓய்வெடுக்கும்போது குமரனாக இருந்த முருகன் ஏறி விளையாடியதாகவும், சினம் கொண்ட இடும சக்கரவர்த்தியும் முருகனும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும், பிறகு சிவனின் மைந்தன் முருகன் என்று அறிந்த பிறகு அவருடைய பக்தனாக மாறிய இடுமன் அவரை வணங்கியதாகவும், முருகனை வணங்க வருபவர்கள் முதலில் இடுமனுக்கு பூஜையும் பிறகு முருகனுக்கு பூஜையும் செய்வதாக நமக்கு புராணங்கள் கூறுகிறது. இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலை கட்டியவர் சேர மன்னர் சேரமான் பெருமாள் அவர்கள் பிற்காலத்தில் கட்டியதாகவும் வரலாறு உண்டு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் 150 அடி, அதாவது 150 மீட்டர் உயரம், அதாவது 450 அடிகள் உயரத்திலும் 697 படிக்கட்டுகளையும் கொண்டது. இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலோட சுற்றளவு 2.4 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்குது. கிரிவல பாதை அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா, தங்க தேரும் மயில் வாகனமும் அந்த தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சார்பாக நடைபெற்றிருக்க இந்த கல்லூரி இவையெல்லாம் ஒரு தனிநபர் ஒருத்தர் தானமாக கொடுத்திருக்காரு. இந்த தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் தேவஸ்தானத்தின் மூலமாக இங்கு நடைபெறும் கூடிய கல்லூரி கட்டடம் இருக்கக்கூடிய அந்த லேண்ட் இடம் பார்த்தீங்கன்னா விவிசிஆர் என்கிற விவிசிஆர் முருகேச முதலியார் என்பவர் தானமாக கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த மலையில் அமைந்துள்ள பெஞ்ச், மின் இழுவை, தங்கத்தேர், வைரவேல் மற்றும் மயில் வாகனம் ஆகியவை அவர் தானமாக வழங்கினார். இவ்வாறு நமக்கு வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மலையிலுள்ள நவபாசன சிலை 18 சித்தர்களுள் ஒருவரான போகர் சித்தர் என்பவரால் 4448 மூலிகை, அரிய வகை மூலிகளை கொண்டு 9 வகையான நஞ்சு பொருட்களை கலந்து உருவானதால் இது நவபாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இவர் போகர் சித்தர் 2 சிலைகளை செய்ததாகவும், ஒன்று பழனி மலையிலும் மற்றொன்று கொடைக்கானல் பூம்பாறையிலுள்ள குழந்தை வேலப்பர் கோயிலில் உள்ள சிலையும் 2 சிலைகள் செய்ததாக கூறப்படுகிறது. பழனி மலைக்கு பார்த்தீங்கன்னா புராண பெயர்களும் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, புராணத்தில் தென்பொதிகை அப்படின்னு கூறப்படுது, இன்னொன்று ஆவினன்குடி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 2 பெயர்கள் வரலாற்றுக்கு முந்தைய காலமான புராண காலத்திலிருந்து இருக்குது. நன்றி.